வணக்கம். இந்தியா பாகிஸ்தான்ற ஒரு டெரரான படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் வந்திருக்கிற படம் பிச்சைக்காரன். படத்தை சுற்றி ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட ஒரு ப்ரோமோ ஒன்று கட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோமோ. அப்புறம் விஜய் ஆண்டனி படத்தோட டைட்டில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட டைட்டிலுக்கு முதல்லேருந்தே பிச்சைக்காரன் டைட்டில் வச்சுருக்காங்க. என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அதை சுற்றி நிறைய கதைகள்லாம் உலாவிட்டு இருந்துச்சு. ஸோ இயக்குனர் சசி சொல்லாமலே ரோஜா கூட்டம் டிஷ்யூ மாதிரி சுவாரஸ்யமான படங்களை தந்தவர். அவருக்கு வந்து 555 ஒரு படத்துக்கு அப்புறம் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற படம். ஸோ விஜய் ஆண்டனி சசி ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான படம் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கதை டேக் போலாமாமா? பிச்சைக்காரன் படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவங்க அம்மா கோயம்புத்தூர் ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க, நிறைய காசு வச்சிருக்காங்க. திடீர்னு விஜய் ஆண்டனி அம்மா வந்து அவர் 10 மாசம் சுமந்து பெற்ற அந்த அம்மா வந்து படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. 10 மாசம் சுமந்து பெற்றாதான் அம்மா. அவருக்கு என்ன பண்றதே தெரியல. தன்னோட அம்மாவை, தன்னை பெத்த அம்மாவை வந்து காப்பாற்றணும்னு அவர் துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்து சொல்றாரு, நீ வந்து போய் சென்னையில ஒரு மண்டலம் நீ வந்து பிச்சைக்காரனா வாழ்ந்து பாரு, அப்ப உங்க அம்மாக்கு சரியாகும்னு சாமியார் சொல்றாரு. தெலுங்கு படம் மாதிரிலாம் பண்ற இவரும் அம்மாவுக்காக, பெத்த அம்மாவுக்காக பிச்சைக்காரனா வாழ்றாரு ஒரு மண்டலம் சென்னையில. சும்மா இருக்கு சார். அப்போ ஒரு கொடூரமான பயங்கரமான கேவலமான ஒரு வில்லன் கூட வந்து விஜய் ஆண்டனிக்கு பிரச்சனை வருது. இந்த பக்கம் பணத்தாசை பிடிச்ச ஒரு பேயா, ஒரு பெரியப்பா வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு சூழ்ச்சி பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு அழகான ஒரு ஹீரோயின் கூட வந்து ஹீரோயின் தாமா அதிகமா அப்படி சொல்றாரு. சும்மா இருக்கு சார். ஒரு அழகான ஹீரோயின் கூட ரொமான்ஸ். ஸோ எல்லாம் என்ன ஆச்சு, கடைசியில விஜய் ஆண்டனி வந்து ஒரு மண்டலம் வந்து பிச்சை, தன்னோட பெத்த அம்மாவுக்காக பிச்சைக்காரனா வாழ்ந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாச்சா, அந்த பெரியப்பாவோட சூழ்ச்சி என்ன ஆச்சு, அந்த லவ் ட்ராக் என்ன ஆச்சு, அந்த கொடூரமான வில்லன் என்னன்றதுதான் பிச்சைக்காரன் படத்தோட கதை. கட்டிட்ரா பிச்சைக்காரன் படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் இயக்குனர் சசியோட அந்த ரைட்டிங், அந்த கண்டென்ட் வந்து படத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கார்த்தி போன டேக் மாதிரி சொல்லுமா, செம்மையா அருமையா பிரமாதமா இருக்கு அப்படி சொன்னியமா? கேளுங்க சார். ஸோ கண்டென்ட் வைஸ் வந்து பிச்சைக்காரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஹீரோ விஜய் ஆண்டனியை தாண்டி ஹீரோயின் சத்னா டேட்டஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மனசுல நிக்குது. அவங்க அழகாவும் இருக்காங்க பாக்குறதுக்கு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி கூட பிச்சைக்காரர்களாக நடிச்சிருக்கிற 4-5 ஆக்டர்ஸ் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்லன்களுடைய கூட்டத்துல வந்து சந்திரபாபு மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. அவர் வந்து ஒரு சீன்ல கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி, சிரிக்கிறத கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அவரே கொஞ்சம் அழகா மாதிரி மாத்துவாரு. அந்த சீனுக்கு தியேட்டர்ல நிறைய அப்ளாஸ் கிடைச்சது. ஸோ அவரோட ஆக்டிங்கும் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கார்த்தி போன கட்டவர் எமோஷன் சார். கேளுங்க சார், பேச விடுங்க சார். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங் வைஸ் இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல சசியோடைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இடத்துல வந்து பசியை பத்தின ஒரு டயலாக் வந்து விஜய் ஆண்டனி சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் தியேட்டர்ல நிறைய அப்ளாஸ். படத்துல நிறைய டச்சிங்கான சீன்ஸும் இருக்கு. இனிஷியலா வந்து விஜய் ஆண்டனி கொஞ்சம் பிச்சைக்காரனா மாற ட்ரை பண்ற ஒரு சீக்வன்ஸ் வருது, மாண்டேஜ், அது நல்லா இருக்கு. அப்புறம் பிச்சைக்காரர்கள் கூட்டத்துக்குள்ள அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் வந்து விஜய் ஆண்டனியை வந்து மீட் பண்ணி அவருக்கு ஒரு ரெயின் கோட் ஒன்று கொடுத்துட்டு போவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங் இருக்கு. இந்த எல்லா சீனுக்குமே வந்து தியேட்டர்ல முக்கியமாக வந்து நிறைய அப்ளாஸ் கிடைச்சது. ஸோ கண்டென்ட் வைஸ் முதலே சொன்ன மாதிரி கண்டென்ட் வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்லாகிட்டு சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், விஜய் ஆண்டனியோட பாடல்களா இருக்கட்டும். வழக்கமா விஜய் ஆண்டனி படத்துல பாடல்கள் ஏதாவது ஒரு பாட்டு மனசுல இருந்துடும். பட் இந்த படத்துல எந்த பாட்டுமே மனசுல நிக்கல. ஸோ டெக்னிக்கல் விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான ஒரு படம் தான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முகத்துல இந்த பக்கம் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், இந்த பக்கம் ஒரு பூஸ்ட் தொங்குதே, உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்க. பிச்சைக்காரன் படத்தை பார்க்கும்போது அதுல மைனஸ்ன்னு பார்த்தா விஜய் ஆண்டனி இன்னும் கூட கொஞ்சம் மெனக்கெட்டு நடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்திலே கொஞ்சம் மெனக்கெட்டு நடிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரோட்டகனிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா படம் இன்னும் கூட ஒரு வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சார் அதே மாதிரி படத்தோட ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன வருதுன்றதை நம்மளால யூகிக்க முடியுதுன்றது ஒரு சின்ன ஒரு மைனஸ் படத்துல. அதே மாதிரி இவ்வளவு பள்ளமா போற மாதிரி சார் சும்மா இருக்கு சார். படத்தோடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தாலும் கிளைமேக்ஸோடைய ஸ்டன்ட் அந்த டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் படத்துல நிறைய மாண்டேஜஸ் இருக்கு. சில விஷயங்கள் கன்வே பண்றதுக்கு மாண்டேஜஸ் ஓகே தான். பட் நிறைய மாண்டேஜஸ் வந்து படத்துல வச்சிருக்காங்க. அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். கார்த்தி நம்ம பொங்கல் சாப்பிட்ட மாதிரி பேசுற சார். கேளுங்க சார். பட் ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட், கொஞ்சம் ஹியூமராகவும் நல்ல கருத்துக்களோடும் பிரசன்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மிகச்சிறந்த படமா இல்லைனாலும் பிச்சைக்காரன் ஒரு நல்ல படம் அப்படின்னு இயக்குனர் சசி தைரியமா சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டில் வந்து ஏன் அப்படி பேசணும்னா,
ஒன்றும் இல்லை, அந்த சவுக்கார் பெற்ற ஒரு படத்தை ட்ரெய்லர் பார்த்தேன். சரி அந்த மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் ஃபர்ஸ்ட் கட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பிளைன்ஸுக்கு வந்துட்டேன். தேர்ட் கட் வரும்போது எனக்கு பிச்சைக்காரனில் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் ஞாபகம் வந்துச்சா, அதனால் வந்து தேர்ட் கட் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் அது யோசிச்சுட்டு இருப்பீங்களே அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்ட்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. May 16 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போடுங்க. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ அவங்கலாம் கண்டிப்பாக May 16 அன்னைக்கு போய் உங்களுடைய ஓட்டை பதிவு செய்யுங்க. நம்ம போக்கிரி ராஜா ரிவ்யூல மீண்டும் சந்திப்போம். ஓட்டுனா என்னோட போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது, நடுவுல நீ ஏன் குழப்பற?